குண்டு படத்தில் வர்மக்கலை குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கமல் சங்கர் பதிலளிக்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வர்மக்கலை குறித்து தெரிவித்துள்ளதால் தனது பெயரை போடும்படி ஆசான் தெரிவித்துள்ள நிலையில் கமல் சங்கர் பதிலளிக்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். மேலும் விவரம். நிச்சயமாக பிரியங்கா, இந்தியன் 2 திரைப்படத்திற்கு தடை கோரி மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீது 11ஆம் தேதி விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். மதுரை HMS காலனி பகுதியைச் சேர்ந்த மஞ்சா வர்மக்கலை தற்காப்பு கலை மற்றும் ஆராய்ச்சி அகாடமியின் தலைமை ஆசிரியர் ஆசான் ராஜேந்திரன் என்பவர் மதுரை மாவட்ட உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் எதிர் மனுதாரர்களான கமலஹாசன், இயக்குனர் சங்கர், சுபாஸ்கரன் ஆகியோர் மனு குறித்து ஆட்சேபனையோ அல்லது நேரிலோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ பதிலளிக்க நீதிமன்றம் கடந்த மாதம் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்த நிலையிலே இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதி செல்வ மகேஸ்வரி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில், முத்திரை குறித்து இவர்தான் புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார், எங்கள் வர்மக்கலை ஆசான் பெயரை திரைப்படத்தில் போட்டாலே போதும் என வாதிட்ட நிலையிலே இயக்குனர் சங்கர் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில், 800 கோடி மதிப்பில் படம் வெளியாக உள்ள நிலையில் வர்மக்கலை பழமையானது, அகத்தியர் தோற்றுவித்தது, இதில் உரிமை கோர யாராலும் முடியாது, இந்த ஆசான் வர்மக்கலை தோற்றுவித்தவர் அல்ல என வாதிட்டார். இந்த நிலையில் கமலஹாசன் மற்றும் சுபாஸ்கரன், சங்கர் ஆகியோர் வரும் 11ஆம் தேதி விரிவான பதிலளிக்க நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் 12ஆம் தேதி படம் வெளியாக உள்ள நிலையிலே 11ஆம் தேதிக்குள் விரிவான பதிலளிக்க நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.